ஜய ஜய சங்கரா ரகர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ரகர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ரகர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ரகர சங்கரா जय जय शंकरा नगर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते गुरुनाथम कांची पीठम सर्वजितम दिव्यगणाभिसम कांचीम जगदरम नमस्ते अपारगण सिंधुम ज्ञान शांतिर्पणम श्री चंद्रशेखर गुरु प्रमाणमदानम கலிய தெய்வம் காஞ்சிவாணி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபரித பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அடுவுகளை ஒவ்வொரு நாளும் நடமாதுக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு நாராயணசுவாமி ஐயர் வீடு எங்கேன்னு பாரு. நாராயணசுவாமி ஐயர் வீடு எங்கேன்னு பாரு. இந்த சேனல் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்க, தினமுமே பாருங்க. இந்த நாராயணசுவாமி ஐயர் அவருக்கே தெரியாது மகாபிரிவா அவருடைய கிரகத்துக்கு வரப்போகிறாருன்னு. ஏன்னா அவருக்கு இனிமேல் இருக்கக்கூடிய வாழ்க்கை லைஃப் டைமில் அவர் நன்னா இருக்கணும்னு பெரியவா பரமேஸ்வரன் அவர் நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கார் பெரியவாளுக்கு, மடத்துக்கு. அதனால் பெரியவா அங்கே வரப்போகிறான்னே அவருக்கு தெரியாது. இது எப்பேற்பட்ட ஒரு அனுபவம் ஸ்ரீ ஏகாம்பரம் மாமா சொல்லியிருக்கார். 1963 மகாபிரிவா சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய சுவாமி அது கும்பாபிஷேகத்தை அதுக்காக வந்திருக்கார். அந்த சமயம் மகாபிரிவா இது சான்ஸ்கிரிட் காலேஜில் முகாமில் இருந்திருக்கார். அப்போ தான் அந்த கும்பாபிஷேகத்துக்கும் போயிருக்கார். அந்த சான்ஸ்கிரிட் காலேஜில் தான் இருந்திருக்கார் பெரியவா. ஒரு நாள் ஏகாம்பரம் மாமா கூட கைங்கரியம் பண்ணியிருந்தார். அவர் கூப்பிட்டு இந்தியா பிரசிடென்ட்ஸ் நாராயணசுவாமி ஐயர் வீடு எங்கேன்னு போய் பாரு அப்படின்னார். அவர் வெளியில் அப்படியே கொஞ்சம் சில பேரை கேட்டால் எந்த இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவருக்கு சொன்னான். அட்ரஸ் இல்லைனாலும் இடத்த சொன்னான், இந்த மாதிரி இடத்துல இருக்குது இந்த தெரிஞ்சு கார்த்தால 4 மணி இது நடந்தது. நம்ம கார்த்தால 4 மணிக்கு அங்கே கிளம்ப போகிறேன் அப்படின்னு பெரியவா சொல்லிவிட்டு அது கொஞ்சம் முன்னாடி 3:45 மணிக்கு சொல்லிட்டார் 4 மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னு. அப்போது அவர் சொல்கிறாராம் இவர்கிட்ட மடத்துக்காக ஏகாம்பர மாமா கிட்ட சொல்லியிருக்கார். மடத்துக்காக ஏகப்பட்ட சிமெண்ட் மூட்டையெல்லாம் கொடுத்துருக்கார். அவரை நேரில் போய் நான் சொல்லி என்னுடைய கிருத்தஜ்ஞையை சொல்லிட்டு வரணும் அவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்புறம் ஏகாம்பர மாமா சொல்கிறா அவர் சிங்கேரி மடத்தோட பக்தர் தான். அதை பெரியவாளே சொல்கிறான். அவர் சிங்கேரி மடத்தோட பக்தர் இருந்தாலும் அவர் வீட்டுக்குள்ளே நான் உள்ளே போக முடியுமான்னு தெரியல அவர் என்ன பண்ணுவார்னு. ஆனாலுமே கார் ஷெட்டில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துன்ட்டு வந்துடுறேன் போதும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கார். இவ்வளோ தூரம் சொல்கிற அப்படின்னா ஏதோ பெரிய அனுகிரகம் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. அதனால் கிளம்பி அங்கே போனாலாம். போகும்போது எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்கிறா. ஒரு பல்லக்கு உள்ள பெரியவா உட்காந்துக்கல, அது உள்ள நடுவில் ஒரு கேப் இருக்குது, அது உள்ளே நின்றுண்டே போகிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் எல்லாம் பல்லக்கு தூக்கின்னு போகிறவாள்லாம் போகிறா. பெரியவா அது உள்ளுக்குள்ளே சும்மா ஓட்டை மாதிரி போட்டு அது உள்ளே நின்றுண்டு அப்படி போகிறா. ஏன்னா வெளியில் இருக்கவாளுக்கு தெரியக்கூடாது பெரியவா அது உள்ளே இருக்காளா இல்லைன்னு. அப்படி மாதிரி இதில் போகிறார் போல இருக்குது. தான் போகிறோம் அப்படி வெறும் பல்லக்க தூக்கின்னு போகிறோன்னு அவள் சொல்லியிருக்கா போல இருக்குது. வெறும் பல்லக்க தூக்கின்னு எங்கேயோ போகிறா அப்படின்னு. ஏன்னா இப்போ நிறைய கூட்டம் வழியில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவ்வளோ அது மாதிரி போயிருக்கா. வரும்போது அதில் உட்காந்து வந்திருப்பாரா இருக்கும், போகும்போது அது உள்ளே போகலை. உள்ளே நடந்து போயின்னு இருக்கார். பல்லக்கு உள்ளேயே நின்றுண்டா மாதிரி கீழே இந்த தரையிலேருந்து அந்த பல்லக்கை தூக்கிட்டு அப்படியே போகிறா. நடந்து போகிறா. திறந்து பார்த்தா அதில் ஒன்றும் யாரும் இருக்க மாட்டா. அது மாதிரி மாடலில் இதை மேஜிக் மாதிரி போயிருக்கார் பெரியவா. அங்கே போய் சேர்ந்துட்டார். இந்தியா பிஸ்டன்ஸ் நாராயண சுவாமி ஐயர் அவருடைய கிரகத்துக்கு போய் சேர்ந்துட்டார். சேர்ந்த உடனே நீ போய் கேட்டுன்னு வா, நான் அது வரைக்கும் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு போனார். அவர் உள்ளே போய் கேட்டார். நம்ம இவர் ஏகாம்பர மாமா போய் கேட்டார், இந்த மாதிரி வந்திருக்கா பெரியவா அப்படின்னு போய் சொன்னாராம். அப்போ உடனே அவர் 2 பேரும் ஆம்பியா பொண்டாட்டி 2 பேருமே தூங்கி இருந்திருக்கா போல இருக்குது. எழுந்து கடன்னு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இதெல்லாம் பூர்ண கும்பம்லாம் எடுத்துட்டு பெரியவா கிட்ட பெரியவா கிரகத்துக்குள்ளே காலடி படணும்னு வேண்டாலாம். அவள் சிங்கேரியோட மடத்தை சேர்ந்தவா இருந்தாலும் பெரியவா இல்லை பரவாயில்ல, நான் கார் ஷெட்டில் வேணால் உட்காந்துட்டு போயிடுறேன்னு சொல்லு போ அப்படின்னாலாம்.
அதை சொல்லியிருக்கா. அவளுக்கு ஒரு ஏகப்பட்ட கண்ணில் தண்ணியா, பெரியவா இப்படி பண்ணலாமா சொல்லிட்டு ஓடி வந்து உள்ளே வாங்கினா. பெரியவா வந்து உள்ளே போய் பூஜை ரூமில் போய் பெரியவா வந்து பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அனுகிரகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷால்வையை எடுத்து கொடுத்து ஏகாம்பரத்துக்கிட்ட அவள் 2 பேருக்கு சேர்த்து போட்டுருக்கா, போட்டிருக்கு. பிரசாதத்தை கையில் கொடுத்துருக்கா. அப்போ பெரியவான்னு சொன்னாலும் நீ வந்து காஞ்சி மடத்துக்காக ஒரு 3 பில்டிங் கட்டுறதுக்கு நீ சிமெண்ட் கொடுத்துருக்க. அதை நான் எப்போவுமே இந்த மடம் மறக்காது உனக்கு, அதுக்காக தான் நான் நேரையே வந்தேன் அப்படின்னு வந்து அவர் 2 பேருக்கும் அனுகிரகம் பண்ணிவிட்டு பெரியவா கிளம்பி வந்திருக்கார். அப்போ வேற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுவே பிரமிப்பான சமயம். இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதை நம்ம வேற ஒரு எபிசோடில் பார்க்கலாம். இந்த நாராயணசுவாமி ஐயர் சிங்கேரி மடத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த பக்தராக இருந்தாலும் அவருக்கு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு வந்திருக்கு. அவருக்கு உடம்பு விஷயமாகவும் சரி, அவா பொண்டாட்டி 2 பேருக்கு சேர்த்து விட்டுருக்காள். ஷால் பெரியவா தொட்டு அவருடைய மலர்க்கையினால் தொட்ட ஒரு அதனால் அவளுக்கு நிறைய அது மாதிரி பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கு. அது எல்லாமே மாப்பிரிவா அனுகிரகம் அன்றைக்கி நேராக வந்து அவருடைய கிரகத்துக்கே வந்து அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அதனால் அவளுக்கு அதுலேருந்துலாம் தப்பிச்சு வந்துட்டா. அவளுக்கு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரல. அவள் லைஃப் டைம் முழுக்க அவர் நல்லபடியாக அவள் இருந்திருக்கா. அப்படின்னா வந்து மடத்துக்காக சிமெண்ட் மூட்டை வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் 3 பில்டிங் கட்டுறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பெரியவா வந்து அதுக்காக வந்து நேராக வந்து அவர் வீட்டை தேடி வந்து அனுகிரகம் பண்ணியிருக்காரு. எங்கன்னு அவளுக்கே தெரியாது. அவள் வந்து நினச்சிட்டுப்பா நம்ம சிங்கேரி மடத்தை சேர்ந்தவா, பெரியவா நம்ம இதுக்கு வருவாளான்னு அவன் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இவர் பெரியவா சொல்கிறா அவர் சிங்கேரி இது பண்ணுவார், நம்ம போனால் அவர் என்ன நினச்சிப்பாரோ தெரியல, ஆனால் நான் கார் சீட்டில் வேணால் உட்காந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பெரியவா வந்து அவளுடைய வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு திண்ணையில் உட்காந்துட்டு இருக்கார். அது பெரிய அனுபவம் அன்றைக்கி நடந்திருக்கு. அது என்னங்கிறத நம்ம அடுத்தது வரும்போது பார்க்கலாம். நாராயணசுவாமி ஐயர் வீடு எங்கேன்னு பாருன்னா பெரியவாளுக்கு தெரியும். இருந்தாலுமே யார் மூலமாக ஏதாவது ஒரு ஒத்தாசை பண்ணுற மாதிரி பண்ண வைப்பார். அவ்வளோதான். பெரியவா பண்ணக்கூடிய அனுகிரகம்ன்றது எவ்வளோ மேலானதுன்னு அதை அனுபவிக்கிற ஆளுக்கு தான் தெரியும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவீச்சர்.